ஹலோ எவ்ரிவன் வெல்கம் டு ஹாப்பி கோட்ஸ். இந்த வீடியோவில் பார்டர் ப்ராப்பர்ட்டிஸ் பற்றி பார்க்க போகிறோம். பார்டர் ப்ராப்பர்ட்டிஸில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது. பார்டர் ஸ்டைல், வித், கலர், சைட்ஸ் அண்ட் ரேடியஸ் இது எல்லாமே வந்துட்டு பார்டர் ப்ராப்பர்ட்டிஸில் இன்க்ளூடட். ஸோ இது எல்லாமே வந்து எப்படி எப்படி ஆக்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்டர் ஸ்டைல். பார்டர் ஸ்டைலுக்கு நம்ம ஒரு ஹெட்டிங் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கலாம். இதுக்குள்ளே நான் ஒரு டெக்ஸ்ட் ஒன்று போட்டுக்கிறேன். ஹாப்பி கோட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு டெக்ஸ்ட் ஒன்று ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த H2ங்கிறது நமக்கு செலக்டராக எடுத்துக்கிட்டு ஸ்டைல் அட்ரிபியூட் இன்டர்னல் சீசஸ் மூலமா H2 போட்டு ஓப்பன் அண்ட் கர்லி பிரேசஸ். இப்போ இதில் நம்ம பார்டர் ஸ்டைல் கிரியேட் பண்ண போகிறோம். ஓகே, பார்டர் ஹைஃபன் ஸ்டைல் கோலன் வச்சுட்டு நமக்கு என்ன ஸ்டைல் வேணுமோ அந்த ஸ்டைலை வந்து நம்ம இன்க்ளூட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஃபஸ்ட்டு சாலிட் ஸ்டைல் யூஸ் பண்ணுறேன். ஓகே, சாலிட் ஸ்டைல் செமிகாலன் சேவ் பண்ணிட்டேன். இப்போ எனக்கு சாலிடாக ஒரே பார்டராக வந்து க்ரியேட் ஆகிருக்கு. ஓகே, இதுவே வந்துட்டு டேஷ்டு கொடுத்தோன்னா எனக்கு டேஷாக அந்த பார்டர்ஸ் க்ரியேட் ஆகும். டேஷாக வரும். அப்புறம் டாட்டர் கொடுத்தா டாட்டாக வரும். ஸோ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ். இப்போ நான் அதில் இன்செர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது நியூவாக. இன்செர்ட் ஆப்ஷன் இன்செர்ட் கொடுத்துட்டு இப்போ நான் க்ரியேட் பண்ணுறேன். இப்போது டாப் அண்ட் லெஃப்டில் மட்டும் எனக்கு டார்க் க்ரேயில் வரும். பாட்டம் அண்ட் ரைட்டில் வந்துட்டு லைட் க்ரேயில் வரும். இது வந்து இன்செர்ட். இதே நீங்கள் அவுட் சைடில் கொடுத்தீங்கன்னா அப்படியே ஆப்போசிட் டைரக்ஷனில் வரும். ஓகே, பாட்டம் அண்ட் ரைட்டில் வந்துட்டு உங்களுக்கு டார்க்காக வரும். மேலே வந்துட்டு உங்களுக்கு லைட்டர் ஷேடில் வந்திருக்கும். ஓகேவா, இது அவுட் செட். நெக்ஸ்ட்டு க்ரூ கொடுத்தீங்கன்னா 4 சைடுமே வந்துட்டு டார்க்கர் சைடில் வந்து ஷோ ஆகும். ஓகேவா, இப்போ சாலிடுன்னு மட்டும் கொடுத்துருக்கேன். ஸோ எனக்கு 4 சைடுமே வந்துட்டு சாலிட் லைன்ஸ் வந்து க்ரியேட் ஆகிருக்கு. இப்போது இதுக்கு பக்கத்துலேயே வந்துட்டு டேஷ்டுன்னு சொல்லிட்டு இன்னொரு ஸ்டைல் ஒன்று ஆக்ட் பண்ணுறேன். இப்போது எனக்கு சாலிடுன்னு இருக்கிறது வந்துட்டு டாப் அண்ட் பாட்டமில் ஆக்ட் ஆகிருக்கும். நெக்ஸ்ட் டேஷ்டு நம்ம கொடுத்தது லெஃப்ட் அண்ட் ரைட்டில் வந்திருக்கும். ஓகேவா, நமக்கு எப்பயுமே வந்துட்டு இந்த சைட்லேருந்து தான் வரும். டாப்பில் இருந்து தான் வரும். டாப்பு, ரைட்டு, பாட்டம், அதுக்கப்புறம் லெஃப்ட். இந்த டைரக்ஷனில் தான் வந்துட்டு அந்த கோடிங் ஆக்ட் ஆகிட்டே இருக்கும். இப்போ நம்ம 2 கொடுத்ததுனால டாப் அண்ட் பாட்டமுக்கும் ரைட் அண்ட் லெஃப்ட்டுக்கும் ஆக்ட் ஆயிடுச்சு. இப்போது 4 கொடுக்கலாம். ஓகே, டேஷ்டு, அதுக்கப்புறம் வந்து டாட்டட் கொடுக்குறேன், அதுக்கப்புறம் டபுள் கொடுக்குறேன். ஓகே, இப்போது சாலிட் வந்துட்டு எனக்கு டாப்பில் வந்திருக்கும், டேஷ்டு வந்து ரைட்டில் வந்திருக்கும், டாட்டர் வந்து கீழே வந்திருக்கு, டபுள் வந்து லெஃப்டில் வந்திருக்கு. ஸோ இந்த டைரக்ஷனில் தான் வரும். டாப், ரைட், பாட்டம், லெஃப்ட்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி நமக்கு டைரக்ஷன் எல்லாம் சேஞ்ச் பண்ணி இந்த கொடுத்துருக்கிற ஸ்டைல்ஸ் வந்துட்டு நம்ம டிஃப்ரெண்ட் டைப்ஸாக யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு சைட்லேயே வந்துட்டு ஒரு ஸ்டைல் நம்ம யூஸ் பண்ணி நம்ம பார்டர்ஸை க்ரியேட் பண்ணிக்கலாம். இதே நீங்கள் காமனாக வேணும்னா நீங்கள் ஒரே சாலிட் மட்டும் கொடுத்துட்டிங்கன்னா 4 சைட்லையுமே வந்துட்டு சாலிட்ஸ் மட்டும் ஆக்ட் ஆகிடும். ஓகேவா, நெக்ஸ்ட்டு பார்டர் கலர். இப்போ நம்ம கொடுக்குற பார்டர்ஸ்க்கு என்ன டிஃப்ரெண்ட் டைப்ஸாக கலர்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, பார்டர் ஹைஃபன் கலர். பார்டர் கலர் வந்துட்டு டிஃப்ரெண்ட் டைப்ஸாக கொடுத்துக்கலாம். கலர் நேம்ஸ், RGB வேல்யூஸ், ஹெக்ஸாடெசிமல் கலர்ஸ், அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸாக கலர் நேம்ஸை வந்து நம்ம கொடுத்துக்கலாம். நான் இதில் ஃபஸ்ட்டு ப்ளூ வயலட் கலர் நேம்ஸ் மூலிமா பார்டர் கலர் செட் பண்ணுறேன். ஸோ எனக்கு பார்டர் வந்து ப்ளூ கலரில் செட் ஆயிடுச்சு. ஓகேவா, நெக்ஸ்ட்டு பார்டர் வித், பார்டர் ஹைஃபன் வித். ஓகே, இந்த ஹைஃபன் வித் கொடுத்துட்டு நான் 10 பிக்சல் பார்டர் வித் கொடுக்குறேன். இப்போ அந்த பார்டரோட திக்னஸ் வந்து எனக்கு 10 பிக்சலுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. இதே நீங்கள் இன்னும் கம்மி பண்ணி கொடுத்தீங்கன்னா பார்டரோட திக்னஸ் வந்து கம்மியாயிட்டே இருக்கும். இப்போ நான் 1 பிக்சல் பார்டர் கொடுக்குறேன். ஸோ அந்த பார்டரோட திக்னஸ் வந்துட்டு ரொம்ப லைட்டாக இருக்கும். ஓகேவா, இதே நீங்கள் இன்னும் ஒரு 0.1 பிக்சல். ஸோ அந்த பார்டரோட திக்னஸ் வந்துட்டு இன்னும் லைட்டாக இருக்கும். ஓகேவா, அந்த மாதிரி திக்னஸ் இன்க்ரீஸ் பண்ணி நம்ம பார்டர் வித் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்டர் சைட்ஸ். இப்போ நம்ம கொடுக்குற பார்டர் சைட்ஸ் வந்துட்டு 4 பக்கமும் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துக்கலாம். இப்போது பார்டர் ஹைஃபன் டாப் ஸ்டைல், பார்டர் ஹைஃபன் டாப் ஸ்டைல் மட்டும் கொடுத்துட்டு இதுக்கு டாட்டர் கொடுக்குறேன். ஓகேவா, எனக்கு உங்களுக்கு வித் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஒரு 5 பிக்சல் ஆஃப் வித் கொடுத்துட்றேன். ஸோ மேலே வந்து உங்களுக்கு டாட்டடாக ஷோ ஆகுதா. ஸோ பார்டர் டாப் ஸ்டைலில் டாட்டட். நெக்ஸ்ட்டு பார்டர் ஹைஃபன் பாட்டம் ஸ்டைல், இதுக்கு வந்துட்டு டேஷ்டு கொடுக்குறேன். ஓகே, இப்போ சேவ் பண்ணுறேன். எனக்கு கீழே டேஷாக ஃபார்ம் ஆயிடுச்சா. இது பார்டர் டேஷ்டு. நெக்ஸ்ட்டு பார்டர் ஹைஃபன் லெஃப்ட் ஹைஃபன் ஸ்டைல். ஓகே,
இப்போ கோலன் குடுத்துட்டு, இதுக்கு டபுள் செமிகோலன் சேவ் பண்ணிட்டு எனக்கு இந்த சைட்ல டபுள் லைன் ஃபார்ம் ஆயிருச்சு. நெக்ஸ்ட்டு பார்டர் ஹைஃபன் ரைட் ஹைஃபன் ஸ்டைல். இப்போ இதுக்கு ஏதாச்சும் ஒண்ணா இதுக்கு நன் குடுத்துரலாம். ஓகே. எனக்கு பார்டரே வேண்டாம். நன் குடுத்துரலாம். இப்போ எனக்கு ரைட் சைட்ல பார்டரே இல்ல. ஸோ இந்த மாரி வந்துட்டு டிஃபரெண்ட் டைப்ஸ் 4 சைட்ஸுக்குமே வந்துட்டு நீங்க டிஃபரெண்ட் ஸ்டைல்ஸ் யூஸ் பண்ணி டிஃபரெண்ட் ஸ்டைல் நேம் யூஸ் பண்ணி நம்ம குடுத்துக்கலாம். டாப்புக்கு தனியா, பாட்டம் தனியா, லெஃப்ட் தனியா, ரைட் தனியான்னு சொல்லிட்டு நம்ம பார்டர் ஸ்டைல் வந்து சைட்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்டர் இது எல்லாத்தையுமே வந்துட்டு ஷார்டன் பண்ணி ஒரே பார்டரா நம்ம குடுக்கலாம். ஓகேவா? ஓகே. ஃபர்ஸ்ட்டு பார்டர் குடுத்துட்டு கோலன் பார்டர் எவ்வளோ திக்னஸ் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு நான் வந்து ஒரு 2 பிக்சல் ஆஃப் பார்டர் திக்னஸ் குடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் டேஷ்டு குடுத்துக்கிறேன். ஓகே. என்ன ஸ்டைலு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் என்ன கலர்ல வரணும் அப்படின்னு சொல்லி குடுத்துட்டு செமிகோலன் குடுத்துர்றேன். இப்போ இது எல்லாத்தையுமே வந்துட்டு கமெண்ட் பண்ணிடுறேன். ஓகே. இப்போ சேவ் பண்றேன். இப்போ எனக்கு 2 பிக்சல் பார்டர் ரெட் கலர்ல டேஷ்டா ஃபார்ம் ஆயிருச்சு. ஓகேவா? இந்த மாதிரி நீங்க ஷார்டன் பண்ணி பார்டர்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ இதுக்கே வந்துட்டு நான் பார்டர் ரேடியஸ் வந்து செட் பண்ணலாம். ஓகே. பார்டர் ரேடியஸ் ஒரு 10 பிக்சல் குடுக்குறேன். இந்த இடத்துல டேஷ்டுக்கு பதிலா சாலிட் யூஸ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு கிளியரா விசிபிள் ஆகும். ஓகே. இப்போ எனக்கு இந்த 4 சைடு கார்னர்ஸுமே வந்துட்டு எனக்கு கர்வ்டா வந்துருச்சா? ஸோ அந்த மாதிரி நம்ம பிக்சல் இன்க்ரீஸ் பண்ண இந்த கர்வ் வந்து அதிகமாயிட்டே இருக்கும். இப்போ நான் 50 பிக்சல் குடுத்தேன்னா எனக்கு ரவுண்ட் ஆயிடும். ஓகேவா? இன்னும் பிக்சல்ஸ் இன்க்ரீஸ் பண்ண அந்த கர்வ் வந்து உங்களுக்கு அதிகமாயிட்டே இருக்கும். ஓகேவா? 50 பிக்சல் 5 பிக்சல் குடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கர்வ் வந்து ரொம்ப சின்னதா இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம கர்வ்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். பார்டர் ரேடியஸ் யூஸ் பண்ணி நான் வந்து ஒரு 20 பிக்சல் ஆஃப் பார்டர் ரேடியஸ் குடுத்துறேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி இந்த பார்டர் வந்து கர்வ்ட் ஆயிடுச்சு. ஓகேவா? இப்போ இந்த கர்வ் வந்துட்டு ஒரு சைடில் டாப் லெஃப்டில் மட்டும் வரணும், இல்லை டாப் ரைட்டில் மட்டும் வரணும். அந்த மாதிரி வந்துட்டு நம்ம அந்த பார்டர் ரேடியஸையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பார்டர் இங்கே சஜஷன் வருது பாருங்க. பார்டர் டாப் லெஃப்ட்டு, பார்டர் டாப் ரைட்டு, பார்டர் பாட்டம் லெஃப்ட்னு சொல்லிட்டு. இப்போ பார்டர் டாப் ரைட் மட்டும் கொடுத்துட்டு நான் வந்து ஒரு 20 பிக்சல் கொடுக்குறேன். இந்த பார்டர் ரேடியஸை நான் ரிமூவ் பண்ணிடுறேன். ஓகே. இப்போ சேவ் பண்ணுறேன். எனக்கு பார்டர் டாப்பில் மட்டும் எனக்கு கர்வ்டாக இருக்கும். ஓகேவா? இதே இந்த இடத்துல நீங்கள் டாப்புக்கு பதிலாக பாட்டம் கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. பாட்டம் ரைட்டில் மட்டும் எனக்கு கர்வ்டாக இருக்கும். இதே இந்த ரைட்டுக்கு பதிலாக லெஃப்ட் கொடுத்தீங்கன்னா எனக்கு லெஃப்ட் பாட்டமில் எனக்கு கர்வ்டாக இருக்கும். ஓகேவா? பார்டர் ரேடியஸ் யூஸ் பண்ணி இந்த மாதிரி நம்ம ஷார்ட் பார்டர்ஸை ரவுண்டட் கார்னர்ஸாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். பார்டர் ஸ்டைல்னால் வந்துட்டு அந்த பார்டர் லைனோட ஸ்டைலை சேஞ்ச் பண்ணுறது பார்டர் ஸ்டைல். அதுக்கு திக்னஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம் பார்டர் வித் யூஸ் பண்ணி. அது கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். பார்டர் சைட்ஸ் யூஸ் பண்ணி நமக்கு எந்த சைடில் வந்துட்டு நமக்கு பார்டர் ஸ்டைலாக வேணுமோ அந்த சைடுக்கு மட்டும் நம்ம பார்டர் சைட்ஸ் யூஸ் பண்ணி ஆக்ட் பண்ணிக்கலாம். பார்டர் ரேடியஸ் யூஸ் பண்ணி நம்ம ஷார்ப் கார்னர்ஸை ரவுண்டட் கார்னர்ஸாக ஆக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? தீஸ் ஆர் ஆல் த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பார்டர் ப்ராப்பர்ட்டிஸ் இன் CSS. ஓகே. நெக்ஸ்ட் வீடியோவில் மார்ஜின் அண்ட் பேடிங் பற்றி பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாப்பி கோடிங்.